ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் சீக்கிரமாகவே ஒரு டைம் சேஞ்ச் வரப்போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், நம்மளோட ப்ரைம் டைமில் நம்பர் 1 டிஆர்பியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஒரு சீரியல் சீக்கிரமாகவே டைம் சேஞ்ச் ஆக போகுது. டிஆர்பியில் நம்பர் 1 பொசிஷனில் சிங்கப்பெண்ணே இது வரைக்கும் 8 டைம் ஸ்லாட்டில் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ 9 வந்து டைம் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. 9 வந்து டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த பக்கம் வந்து சிறகடிக்க ஆசை, இந்த பக்கம் வந்து கார்த்திகை தீபம். 2 சீரியலுமே அந்தந்த சேனலில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருந்துட்டு இருக்காங்க இது வரைக்குமே. சிறகடிக்க ஆசைக்கு இப்போ இன்னுமே கூடுதலான ஒரு காம்படிஷன் வந்திருக்கும். அந்த ஸ்லாட் லீடர்ஷிப் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக 2 சீரியலுமே அவங்களோட எஃபெக்டை போட்டு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். கண்டிப்பாக ஹை வோல்டேஜான ட்ராக்லாம் இனி அப்கமிங் நிறையவே 2 சீரியல்ஸ்லையுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 டைம் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக டிஆர்பி வைஸ் வந்து சிங்கப்பெண்ணை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை கொஞ்சம் போல் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியலை. ஆனால் சீரியல் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதுதாண்டா சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி நம்பர் 1 சீரியல்ஸ் எல்லாமே லிஸ்ட்டில் அந்த 9 வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. பார்ப்போம் என்ன சீரியல் வந்து பயங்கரமான ஹை வோல்டேஜான ட்ராக்காக வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அந்த டிஆர்பியை தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.